ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர். அரவுண்ட் 100 கொஷின்ஸை வித்தின் இந்த ஒன் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன கொஷின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது, என்னென்ன கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியலங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் எடுத்து உங்களால் எவ்வளோ கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியுது, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100க்கு ஸ்கோர் பண்ணுறீங்கிறத ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரியே இந்த வீடியோவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸை கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டப்பாக இருக்கும். இது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே எம்ஆர்பி எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமை ஈஸியாகவே பாஸ் பண்ண முடியும். நம்ம வீடியோஸை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் கண்டோம் அப்படின்னு கூறியவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பாரதியார். கொஷின் நம்பர் 2. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றாலும் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சச்சிதானந்தம். ஆப்ஷன் ஏ. திருவெண்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? இது ஒரு புக்கு. ஸோ இதை யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னு ஆத்தரோட நேம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் மணிவாசகர். கொஷின் நம்பர் 4. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? அதாவது உடுமலை நாராயண கவியா, இல்லை நாமக்கல் கவிஞரா, இல்லாட்டி வரதராசரா, இல்லாட்டி ராஜகோபாலரா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சி அண்ட் டி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வெண்பா டேஷ் வகைப்படும்? 4, 8, 3, 5. ஆப்ஷன் டி 5. சார்பெழுத்துக்கள் டேஷ் வகைப்படும்? 8, 5, 6, 10. ஆப்ஷன் டி 10 வகைப்படும். தமிழ் எழுத்துக்களில் மைங்கல் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? ஆப்ஷன் பி 8. அடுத்தது 9th கொஸ்டின். தமிழ் மொழிகளில் கீழ்கண்ட எழுத்துக்களில் எது சுட்டெழுத்து? ஆப்ஷன் ஏ இ. இதுதான் சுட்டெழுத்து. ஓகே, எங்களை கூட ஜாயின் ஆகி வருது இல்லையா? அணி என்பதின் பொருள் அழகு, அதாவது அணிகலன். அது அழகுக்காக போட்டுப்போம் இல்லையா? இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை மரம். கொஷின் நம்பர் 12. தமிழ் எழுத்துக்களில் முதலில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர்? போப்பா, வீரமாமுனியா, இல்லை ஆப்ஷன் சி ஆர் ஆப்ஷன் டி? திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். ஒரே குலம் ஒருவனே தேவன் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? கவிதைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ திருமூலர் இருக்காது. பாரதியாரா, பாரதிதாசனா, இல்லை குமரனா? திருப்பூர் குமரனா? ஓ மை காட், திருமூலர். ஓகேங்களா?
ஸோ இது மாதிரி தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கவிதை அப்படின்னு பார்க்கும்போது திருமூலர் இருக்காதுன்னு நினச்சா திருமூலர் தான் ஆன்சராக இருக்குது. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்ற தொடரில் உள்ள எண்ணு பேர்களுக்கு தமிழ் பெயர். அதாவது தமிழில் 1 2 3 இருக்கு இல்லையா, அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டா இல்லை செகண்ட் ஆப்ஷன் பியா சியா டியா? திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆன்சர் சீக்கிரமாக நம்மளுக்கு வரும். இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான். ஆப்ஷன் ஏ, இந்த ஒரு சா மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதான் 4, ஊ மாதிரி போட்டிருக்கிறது 2. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் எனும் நூலை இயற்றிய அறிஞர். நம்ம 1 by 1 பார்ப்போம், ஏன்னா உங்களுக்கு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஆன்சர் நம்மளுக்கு சொல்லியாச்சு. இது மாதிரி 1 by 1 பார்த்தோன்னா நீங்களும் கெஸ் பண்ணலாம், தெரியாதவங்களுக்கு ஆன்சரும் விசிபிள் ஆகும். 16th கொஸ்டின், உமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ, பகுத்தறிவு கவிஞனார் என்று புகழ்படுத்துபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைப்பெயர் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, உடுமலை நாராயண கவி. இவர் தான் பகுத்தறிவு கவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கவிக்கு கவிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் டேஷ்? மணநூல். ஓகேங்களா? வெற்றி வேங்கை நூலின் வேறு பெயர்? அது 14 கீழ்கணக்கை பற்றி ஒரு 4-5 ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் சி. ஓகேங்களா? அதை படிச்சுக்கிட்டாலே இந்த கொஷினுக்கு உங்களை ஆன்சர் பண்ண முடியும். கொஷின் நம்பர் 20, பாரி எனும் நூலின் பொருள் என்ன? குதிரை. அதாவது ஒரு வேர்ட் கொடுத்து அதுக்கான மீனிங் கேட்பாங்க. இது ஒரு டாபிக். எழுத்தின் உச்சரிக்கும் போது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? தலையா, கழுத்தா, மூக்கா, மார்பா? திங்க் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இதுக்கான ஆன்சர் மார்பு. பந்து உருண்டது என்பது எவ்வகையான வாக்கியம்? எந்த வகையான சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிறவினையா, செய்பாட்டி வினையா, தன் வினை? ஓகேங்களா? பந்து, ஸோ அது உருண்டிருக்கு, அதுதான் தன் வினை. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாவது டேஷ் அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமை அணியா, வேற்றுமை அணியா? ஆப்ஷன் சி, இரட்டிரு மொழிதல் அணி. ஓகேங்களா? 2ங்கிறனால ரெட்டை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவையின் ஓசை செப்பாவை ஓசை ஆகும். எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி? ஆப்ஷன் சி, ஊ ஊ அப்படின்னு சொல்லும் போது இதழ்களை நம்ம குவிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம ப்ரொனன்சியேஷன் மூலம் லிப்ஸ் ஜாயிண்ட் ஆகுது. முல்லை பனையாறு கட்டியவர் யார்? பெரியார். ஜான் பின் கியூரி தமிழ் இன்பம் என்ற சாக்கிய அகாடமி விருது பெற்ற நூலை இயற்றியவர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம், தெரியாதவங்க ஆன்சருக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ, சேது பிள்ளை. ஓகேங்களா? கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பெற்றவர் யார்? கவியரசு யார்? கண்ணதாசன். கொஷின் நம்பர் 29, காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஆப்ஷன் ஏ, பாரதியார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் வள்ளலார். வாக்கு வா. ஓகேங்களா? வாய்மை எனப்படுவது என்ன? ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருக்க அந்த வாய்மைங்கிற வேர்டு வரும்.
தீங்காத சொற்களை பேசுதல். ஓகேங்களா, தப்பில்லாத வேர்ட்ஸை பேசுகிறது தான் வந்து வாய்மை. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இந்த பாட்டை பாடினது, அந்த விளைவுன்னு சொல்கிறது எதை குறிக்குது? இந்த விளைவு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏவா பியா? வளர்ச்சி. ஓகேங்களா, சமூகத்தோட விளைவுக்கு வந்து நீராக இருக்குது, அப்படியே சமூகத்தோட வளர்ச்சிக்கு நீராக இருக்குது. உலக பொதுமறை எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின். 33க்கான ஆன்சரை பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கொஷின் தான், கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். திருக்குறளுங்கிற ஆன்சரை நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 34 சூடி கொடுத்த சுடர்குடி அப்படின்னு அழைத்தவங்க யார்? சூடுறதுன்னு என்ன? பூ. ஓகேவா, யா பூ வச்சுப்பா? ஆண்டாள். யாதும் ஊரே யாவரும் கேளேர் என்று உரைத்த சங்க கால புலவர். ஏவா பியா சியா டியா? இதுக்கான ஆன்சரை நல்லா யோசிச்சு பண்ணுங்க. ஆப்ஷன் பி, கணியன் பூங்குன்றனார். காடும் காடு சார்ந்த இடமும் உள்ள திணை. இது நம்ம ஹைஜீன் புக்கில் படிச்சிருப்போம், அதனால் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். முல்லை. ஓகேங்களா, எழுத்துக்களால் ஆனது டேஷ் எனப்படும். சீரா, தலையா, அசையா, தொடையா? சீர். 38 செய்யுள்களின் ஓசை குறையாது போதும் இனிய சொற்களாக அளவெடுப்பது டேஷ் ஆகும். ஏவா பியா சியா டியான்னு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான் இது போய்கிட்டுருக்கு. இன்னிசை அளவேடு. பெரிய மீசை சிரித்தார். கோடிட்ட அடிக்கோடு தொகுதியோட அந்த வகையை வந்து தெளிவுபடுத்தணும். பெரிய மீசை இது எந்த வகை தொகைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம செப்பரேட்டாக நம்மளுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும், அதனால் கிராமரையும் புக்ஸில் படிக்கும் போது கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். சரியாட்டி ஆன்சருக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி, இன்மொழி தொகை. அன்மொழி தொகை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனை எதிர் போராடி பற்றிய திணை குறிப்பிடும் திணை எது? தும்பையா, காஞ்சியா, நொச்சியா? எந்த திணை? நொச்சி திணை. அடுத்தது, வங்கசிங்கம் என போற்ற பெற்றவர் யார்? நேதாஜியா, காந்தியா? நேதாஜி. கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? ஓகேங்களா, ஏன்னா ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு நேம் நம்ம தமிழில் இருக்குது. அதுக்கு ஏவா பியா சியா டியான்னு நம்ம தான் சொல்லணும். இதுவும் புக்கில் இருக்குது. கொழுந்தடை. ஓகேங்களா, கொழுந்து நுனிப்பகுதி, நுனியாக இருக்கிற எல்லா பகுதியும் கொழுந்து தான். வேண்வானம் எனும் சொல்லின் பொருள் வேணுவானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த நாடு அப்படின்னா மூங்கில் காடு. மூங்கில் காடை வந்து குறிக்குது. அமெரிக்காவின் மினாசெட் தமிழ் சங்கம் டேஷ் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். இதுக்கான ஆன்சரை 1 by 1 ஒரு நோட்டு எடுத்து கூட நீங்கள் எழுதிட்டே வாங்க. கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த மார்க்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு. இதுக்கான ஆன்சர் சி, வாழை இலை விருந்து. பழந்தமிழ் இலக்கணம் பாதுகாக்கப்பட்டவை எவை? அதாவது நம்ம ஓல்டாக இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள்லாம் பாதுகாத்து இருக்கிறது எது அப்படின்னா பனை ஓலையில் தான் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஓலைச்சுவடியில் தான் நம்ம ஜாதகம்லாம் இருந்திருப்பாங்க ப்ரீவியஸாக, நம்ம பேரண்ட்ஸ்க்கெலாம் இருக்கலாம். ஐம்பெரும் காப்பியத்தோட அந்த வரிசை சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசின்னு இருக்கு இல்லையா, அதில் எது கரெக்டான வரிசை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசிடியில் தான் ஏதாவது ஒன்று. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது
47. மோப்ப குழியும் அனுச்சம் என தொடருக்கு திருக்குறளை நிறைவு செய்யும் தொடர். இந்த வேர்டில் வந்த திருக்குறள் அதோட முடிகிற வேர்டு எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம திருக்குறள் கரெக்டாக படிச்சிருக்கணும். 6th to 10th இருக்கிறது. அதாவது முகம் திறந்து நோக்கா உழியும் விருந்து. ஓகேங்களா? அனுச்சம்பூ மோந்தாலே இதாயிரும். அது மாதிரி விருந்தினர்களும் முகம் கோணாமல் நம்ம ஃபுட்டு பரிமாறணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மலைப்பாடு பாட்டுத்தலைவன் அப்படின்னு சொல்கிறவர் யார்? இந்த நன்னான் அப்படிங்கிறவரை தான் இந்த ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க. அடுத்தது பொறுத்துக. உரை கிணறு, ஆழி கிணறு, கட்டு கிணறு, அதுக்கப்புறம் பூட்டு கிணறு. இதுக்கு கரெக்டானது எதுங்கிறத மார்க் பண்ணிங்கன்னா ஏவா பியா சியா டினாங்கிற ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் டி. இதில் பார்த்தீங்கன்னா உரை கிணறு அப்படின்னா 4th ஒன், ஆழி கிணறு அப்படின்னா நீர் பாய்ச்சுறது, 3வது செகண்ட் ஆன்சரு, 4வது ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஆன்சரு. சில மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியும் ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் ஆன்சர் தெரில அப்படின்னா அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் பாருங்கள். அதாவது 3, 4, 3, 2, 1 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பாருங்கள். இன்கேஸ் கரெக்டாக இருந்தால் அப்படின்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 50வது கொஷின். கைத்தலம் பற்றி கண்டேன் தோழி நான் என கனவே கண்டவர். 2 இருக்குது. ஓகேங்களா? இதில் யார் வருவா? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, சியா, டியா? ஆப்ஷன் பி ஆண்டாளும் கண்ணனும். மெய்யும் ஆயுதமும் பால் டேஷ் குறிக்கப்படும். ஆயுத எழுத்தும் மெய்யெழுத்தும் ரெண்டும் எதை குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நான் சொல்ல நீங்கள் ஆன்சரை நீங்கள் 1 by 1 எழுதிட்டும் வாங்க, இல்லாட்டி கமெண்ட்ஸ்லையாவது போடுங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் தெரியுதோ அதுக்கு கொஷின் நம்பர் போட்டு ஆப்ஷனை எழுதுங்க. சுட்டெழுத்து. ஓகேங்களா? கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறையா மார்க்ஸ் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். மகளே வா என்பது டேஷ் தொடர். எழுவாயா, வேற்றுமையா, வில்லி? ஓகேங்களா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இத்தொடரில் அமைந்துள்ள அணி எந்த வகை அணி அப்படின்னா இதில் கொஞ்சம் இலக்கணமும் மிக்ஸ் ஆகுது. சிறிது, அதாவது பிறிது மொழிதல் அணி. இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மர்ஜ் ஆகிறது எது? ஆப்ஷன் ஏவா, பியா, இல்லை சியா, டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வழாநிலை. ஓகேங்களா? நாங்கள் இப்போ படிக்கும் போதே நம்ம இப்போ இதில் பார்க்கும் போதே ஒன்ஸ் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் காலம், ஒலிக்காகும் கால அளவு 1 மாத்திரை. ஓகேங்களா? குறிலுக்கு எவ்வளோ, நெடிலுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மயில் வடிவம் உள்ள கூண்டுக்குள் ஒருவன் தன் உருவத்தை மாற்றி நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடுவது என்ன வகை ஆட்டம்? இதிலேயே இருக்குது ஆன்சரு. ஸோ ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால் கொஷினை ஒன்ஸ் எப்போதுமே நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். மயில் வடிவம் அப்படின்னால என்னது? மயில் ஆட்டம். சேரனின் கொடி டேஷ் ஆகும். சேர சோழ பாண்டியன். ஓகேங்களா? அதில் 3 சிம்பிள்ஸ் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் கொடி. ஓகேங்களா? அப்போ புலி மீன் என்னென்னு பார்த்துக்கோங்க. வீணை எனும் இசைக்கருவியின் எத்தனை நரம்புகள் உள்ளது? வீணையோட ஃபோட்டோஸை பார்த்தீங்கனாலே உங்களை ஞாபகம் வந்துடும். 7. ஓகேங்களா? சரிகம பதனி. அந்த 7 சுரங்களுக்கு ஏற்ற மாதிரி 7 நரம்புகள் இருக்கும். தமிழில் 2 அடிகளை கொண்ட எதுகை தொடப்படும் செய்யுள் டேஷ் வகையாகும். அந்த ரெட்ட அடிகளில் இருக்கு இல்லையா, அது எந்த வகை
செய்யுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை ஜஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கன்னி வகையாகும். ஜெயகாந்தனின் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற திரைப்படம். ஓகேங்களா, ஜெயகாந்தன்கிறது ஒரு ஆத்தர் அவர். ஓகேங்களா, அவர் எழுதினது அப்படின்னா உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு பழைய படத்துக்கு தான் வந்து அவார்டு கிடச்சிருக்கு. அடுத்தது 61வது கேள்வி. திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆன நூல். ஓகேங்களா, என்ன மாதிரி இதில் இருக்கும், என்ன விஷயங்கள் இருக்கும்னு கொஸ்டின் பாருங்கள். குறள் இருக்கும், அதனால் குறள் வெண்பாக்களால் ஆன நூல். அடுத்த கொஸ்டின், இலக்கணத்திற்கேற்ப உட்பெற்று எழுதப்படும் கவிதை. ஓகேங்களா, இது மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க. இலக்கணத்தும் மர்ஜ் ஆகி வரக்கூடியது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீர புகழ் பாடும் இலக்கியம். ஒரு விக்டிம்காக, ஓகேங்களா, ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுக்காக பாடக்கூடிய இலக்கியம் என்னது? இதுக்கான ஆன்சர் ஏவா, பியா, சியா, டியா? பி, பரணி. ஓகேங்களா, பரணி வந்து போரில் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 யானைத்தையும் 1000 யானையை கொன்று ஜெயிச்சிருக்கான். சுட்ட பழம் என்று குறிப்பிட்ட பறவை. ஏவா, பியா, சியா, டியா? சூடான பழத்தையா, இல்லை சுட்ட பழத்தையா, இல்லை மண் ஊட்டின பழத்தையா? மண் தான். ஏன்னா மண் ஊட்டியிருந்தால் ஃபூன்னு ஊதும், அதனால் அதை சுட்ட பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடு கட்ட தெரியாத பறவை எது? குயில். அதுக்கு கூடு கட்ட தெரியாது. கூ 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 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் டேஷ் ஆகும். ஆயுத எழுத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். தனிநிலை, இது தெரியாது. ஆயுத குறுக்கம் இடம்பெறும் சொல். ஏவா, பியா, சியா, டியா? பார்க்க ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி. பரப்பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஷ். திரி சொல். வட சொல் வராது, இயற் சொல் வராது. ஸோ பி இல்லை டி தான். ஆப்ஷன் டி, திரி சொல். ஆங்கில சொற்களுக்கு நிகரான பொருந்தா தமிழ் சொற்களை கண்டறி. இதில் எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நிகர பொருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏவா, பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா? ஆன்சரை கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் முடியாதவங்க அப்படியே நோட் டவுன் பண்ணி நோட்டில் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக யார் யார் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கிறத செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்டில் கொடுத்துருக்கவங்களுக்கு நாங்கள் செப்பரேட்டாக அதுக்கான மார்க்ஸை சொல்கிறோம், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா, பண்டம் மாற்று என்பதை சேர்த்து எழுதும்போது கிடைக்கும் சொல். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி எழுதணும், சேர்த்து எழுதுக. பண்டமாற்றம், இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக ரீட் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சீக்கிரமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ பண்ட. ஓகேங்களா, மாற்றம். பண்ட இம் வரக்கூடாது. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. ஸோ தமிழில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் வரக்கூடிய ஒரு வேர்டு என்ன, ஒரு லாங்குவேஜ்னால் தெலுங்கு. அறுவடை திருவிழா ஆந்திரா மாநிலத்தில் எவ்வாறு வழங்கப்படும்? மகர சங்கராந்தி. அதாவது நம்ம இங்கே பொங்கல்னால் அவங்களுக்கு அங்கே மகர சங்கராந்தி. ரோமானிய மட்பாண்டம் கிடைத்த இடம். ரோமானியர்கள் அந்த ஏன்ஷியன் திங்ஸ்லாம் வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏவா, பியா, சியா, டியான்னு பார்த்தோம் அப்படின்னா அரிக்கமேடு. சத்திய தர்மசாலை எங்கு நிறுவப்பட்டது? வடலூரில். ஓகேங்களா, ஏன்னா வள்ளலார் அங்கே இருக்கார், அதனால் வடலூர்.
வ.உ. சிதம்பரனார் இழுத்த செக்கு எங்கு உள்ளது? அவர் செக்கு இழுத்திருக்காரு. அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்க்கலாம். நானும் உங்கள் கூடயே தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கான ஆன்சர் கோவை மத்திய சிறையில் இருக்கான். ஓகேங்களா? ஸோ 1 by 1 நம்ம எல்லாருமே ஒன்றாவே நம்ம பார்க்கலாம். 76 நெற்கதிர்கள் எஞ்சிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்கு மாடுகள் கொண்டு மிதிக்க செய்யும் செயலின் பெயர். அதாவது அதான் நெல்லெல்லாம் பிரித்து எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கான பேர் என்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான நேம் போரடித்தல். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? ஏவா, பியா, சியா, டி? டி தான். 4000 திவ்ய பிரபந்தம். தவறான சொல்லை கண்டறி. இதில் எது தப்பாக இருக்குது? கண்டான் கரெக்டாக இருக்குது, வண்டு கரெக்டாக இருக்குது, நண்டு கரெக்டாக இருக்குது, வரான் தான் தப்பாக இருக்குது. வென்றான் அதில் இந்த ரா தப்பாக இருக்குது. மாமழை போற்றும் மாமழை போற்றும் எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? இதில் எந்த தொகையா இல்லை அந்த காப்பியங்களா அப்படிங்கிறத பார்த்தோன்னா தொகை தான். சிலப்பதிகாரம். தாவரத்தின் இலைப்பகுதிகளை குறிக்கும் சொற்களை பொருத்துக. இலையா, தலையா, தோகையா, ஓலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலைனா எந்த பகுதி, தலைனா எந்த பகுதி, தோகைனா என்ன பகுதி, ஓலைனா எந்த பகுதின்னு பார்க்கணும். அப்படியே ஆன்சரை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 3 4 3 2 1 அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓலைனா பனை ஓலை, இலைனா வேப்ப இலை. ஓகேங்களா? நெல் தள், தாள், அதுக்கப்புறம் கரும்பு தோகை, அதோட இலையோட நேம். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கும் இருக்கக்கூடிய இலையோட நேமை அப்படி சொல்லுவாங்க. அதாவது பனையோட இலையை ஓலைன்னு சொல்லுவோம், வேப்பமோட இலையை இலைன்னு சொல்லுவோம். ஊராண்மை எனும் சொல்லை பிரித்து கிடைப்பது. பிரித்து எழுதும் போது கிடைக்கக்கூடாது என்ன வேர்டு? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, சியா, டியா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான். ஊர் ஆண்மை. ஓகேங்களா? உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர் சொல் ஆப்போசிட்டாக சொல்லணும். ஸோ ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? சன் ரைஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சன் செட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சரை நானே சொல்லிட்டேன். ஜஸ்ட் தமிழில் மட்டும் நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏ மறைந்து. ஓகேங்களா? உதித்து மறைந்து. 83 விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. ஆ டேஷ் கு பரவியிடம் இருப்பது. அழகா, அழகா, ழாவா, லூவா? ஆப்ஷன் ஏ. ஏன்னா ஏ அந்த லா வரதான் அழகு, அதோட அந்த மூக்கு பகுதியை குறிக்கிறது. தமிழ் இலக்கணத்தில் வினா வகை கூறும் இலக்கண நூல். வினா வகை. ஓகேங்களா? இலக்கணத்திலே கூடக்கூடிய வினா வகை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் நன்னூல். ஒரு நாளில் 6 கூறுகள் சிறுபொழுது என பிரிக்கப்பட்டு அதில் வைகறை என்பது எந்த மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? இதையும் நம்ம ஹைஜீனில் படிச்சிருப்போம். அதனால் தமிழில் செப்பரேட்டாக படிக்கணுங்கிறது இல்லை. இதுக்கான ஆன்சர்ஸை கண்டிப்பாக பாருங்கள். ஹைஜீனில் உடனே இந்த புக்ஸை எடுத்து பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இரவு 2 மணிலேருந்து மார்னிங் 6 மணி வரைக்கும் இருக்கிறது தான் வைகறை பொழுது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் எந்த துறைமுகம் இருந்தது? தாமிரபரணி கடலோட மர்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹார்பரோட பிளேஸ். ஆப்ஷன் பி. அடுத்தது 87
தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது? கல்வி வளர்ச்சிக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த செலிப்ரிட்டி, அதாவது அவரோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் இருக்காரு, அவரோடது. பொறுத்துக்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன? தூத்துக்குடி இருக்குது, சிவகாசி, மதுரை, திருவண்ணாமலை இருக்குது. அது கூட இருக்கக்கூடிய அதோட ஒரு சர்நேம் மாதிரி வச்சுக்கலாம், நிக்நேம் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2, அதாவது முத்து நகரம். ஓகேங்களா? இது வந்து தூத்துக்குடி, ஏன்னா கடல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகாசி குட்டி ஜப்பான், ஏன்னா நிறையா அதில் கிராக்கர்ஸ் இருக்கும், அதனால் குட்டி ஜப்பான். நிறைய விஷயங்கள் இருக்குது. மதுரை தூங்கா நகரம், எப்போதுமே பிஸியாக இருக்கிறது. திருவண்ணாமலையில் தீபம் இருக்கிறதுனால தீப நகரம். மையோ மரகதமே மதிக்கடலே அப்புறம் என வர்ணிக்கப்படுபவர். இது யார்? குஹனா இல்லை ராமனா இல்லை சீதாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமனை தான் இது மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க. தமிழ் மொழியின் நிபந்தனம் அழைக்கப்பெற்ற பாடல் தாயுமானவரோட பாடல்கள். 1, 2 கொஞ்சம் ஃப்ளூவண்ட்டாக வரலைன்னா மன்னிச்சிருங்க. 19வது கொஷின். இதுக்கான கொஷினை ரீட் அவுட் பண்ணிடுங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏவா, பியா, சியா, டியாங்கிறத பார்க்கலாம். சொல்லொழியோன் கவி வீசிய வில்லொழியோன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சி, 92. கீழ்காணும் நூல்களில் ஐஞ்சிறும் காப்பியம் எது? 3மே ஐம்பெரும் காப்பியம் தான், பிசிடி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஐஞ்சிறும் காப்பியம். உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை, எது தப்புன்னு தெரிஞ்சால் கூட ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 93. ஓமை தொடருக்கு பொருளை அறிந்து எழுதுக. ஓகேங்களா? அறிந்து பொருத்தணும். உள்ளங்கை நெல்லிக்காய் போல் பசுமரத்தாணி, அதுக்கப்புறம் இது வெள்ளம் நீர் போல்னா இதுக்கான ஆன்சர் 2, 4, 1, 3. எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் கரெக்டான ஆன்சர் எந்த ஃபார்மேட்டில் வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இன்கேஸ் ஆன்சர் தெரிலனா அந்த ஃபார்மேட்டை வச்சு ஆன்சர் பாருங்கள். மேபி அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த டிப் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4, 3, 2, 1 டிசைனிங் ஆர்டர்லேயே ஆன்சர்ஸ் நிறையா வருது அப்படின்னா இன்கேஸ் ஆன்சர் தெரிலனா அதை கெஸ் பண்ணுங்கள். நேர் வாய்ப்பாடு தருக. ஸோ நேர் என்னது, நிறை என்னது, நிறை என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நேர் தேமா. ஓகேங்களா? அதுவும் 2ம் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்டிங் வேர்டு தான் இதுலேயும் இருக்குது. தேரோட்டத்தில் பயன்படும் இசைக்கருவி டேஷ் ஆகும். நையாண்டியா, உரிமையா, தப்பா அப்படின்னா உரிமை போடுறது. ஓகேங்களா? பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. பல்லவர் காலத்தில் எது சிறந்த சான்றாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்த பற்றி கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்பக்கலை அப்படின்னா மகாபலிபுரம். அதில் எக்கச்சக்கமான சிற்பங்கள் இருக்குது. உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எது? கோயம்புத்தூர், கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர். பொறுத்துக. ஆந்தை, குயில், மயில், புறா இதோட சவுண்ட்ஸை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை சவுண்ட்ஸை மட்டும் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகலுமா, அரலுமா, குணுகுமா, கூவுமா அப்படின்னு பாருங்கள். எது கூவும்னு சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 2, 4, 1, 3. ஆந்தை அலரும். ஓகேங்களா? ஆக்கு ஆ. குயில் வந்து கூவும். அதுக்கப்புறம் மயில் வந்து அகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. புறா வந்து கூவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி கூன்னு சொல்லும், அதனால் அந்த கூ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.
கீழ்மாடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? மதுரையா, சிவகாசியா, திருச்சியா, ராமநாதபுரமா? சிவகாசி. அடுத்தது லாஸ்ட் கொஷின். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். இது எல்லாமேவா இல்லை இதில் ஏதாவது ஒரு நேமாங்கிறது ஃபைனலாக ஆன்சர் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். எல்லாமே தான். இவ்வளோதான். இப்போது இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓவரால் நம்ம இதில் 100 கொஷின்ஸ் வரைக்கும் கொஷின்ஸை பார்த்துருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தேவைப்படக்கூடிய என்னென்ன விதமான கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கிறது எல்லாத்தையுமே இந்த மாடல் எக்ஸாம் மூலமாக, அதாவது ஒரு மாடல் கிளாஸ் மூலமாக உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ அப்கமிங் 2 days தான் இருக்குது, ஓகேங்களா? அந்த 2 daysல நாங்கள் செப்ரேட்டாக மாடர்ன் சப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடியதையும் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு செப்ரேட்டாக அப்லோட் பண்ணிடுறோம். லைவ் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லான குவாலிட்டியாக எங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியாததுனால வீடியோஸை ப்ராப்பராக எடிட் பண்ணி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரை பண்ணுறோம். வீடியோஸ் கொஞ்சம் டிலேயாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching.